நான் இங்கு அமர்ந்திருப்பதே ஐயா அவர்கள் பேச்சை கேட்கதா, அனைவரும் இருப்பதே அவருடைய பேச்சை கேட்கதா. வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பாக கண்ணதாசன் விழா நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. காலை முதல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காவாலில் பொதுவாக நிகழ்ச்சியில் எதுவும் பர்மிஷன் கொடுப்பதில்லை, அனுமதி கொடுப்பதில்லை. கண்ணதாசனாக அனுமதி கொடுத்தார், அவருக்காக தான் அனுமதி கொடுத்தார்கள். ஏனென்றால் இந்த அரங்கம் நிரம்பி வழங்க வேண்டும் என்பது. அடுத்த தலைமுறை மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கு கவிஞர்களை பற்றி தெரிய வேண்டும். அவர் சொன்னபோது அவர் பன்முகம் கொண்டவர். இங்க இருக்கிற தலைவர்களும் ஒருவரும் ஒரு முறை அவரை பற்றி பேச போகிறார்கள். குறிப்பாக ஐயா தமிழக மணியன் அவர்கள், அவர் தமிழகத்தில் மாபெரும் தலைவர்களுடன் பழகியவர். காமராஜர் முதல் இப்போதான் ஐயா இராசையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த அண்ணா கூட சொல்லலாம். அவர் கடைசி காலம் தான் வேலூர் தான் இருந்தார். அவருடன் பழகியவர், பல தலைவர்களின் நற்குணங்களை கொண்டவர். அவர் கவிஞர் அவர்களை பேசும்போது நாம் அங்கே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதான் சொன்னார். ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. காலையில் கவிஞர் பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. நாம நிறைய சொன்ன ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ராஜபார்வைன்னு ஒரு படம், கமலஹாசன் எடுத்த படம். அதில் அவர் போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து என்ன சுச்சுவேஷன் சொல்லும்போது ஒரு சாங்கா சொல்ல ஒவ்வொரு தொழிலும் நம்ம தெரிவிக்கிற சாங் வரும். அப்போ இந்த படத்துக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அது உடனே சொன்னாரா, யோசிக்காதீங்க, ராஜபார்வைன்னு வச்சிருங்க. கண்ணதாசன் கவிஞர் வச்ச பேர் தான் ராஜபார்வை. இன்னைக்கு அந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்கும். ராஜபார்வை பாடல் கேட்டாங்கன்னா இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்க. இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் நல்லா எழுதுறாங்க, யாரும் குறை சொல்ல முடியல. ஆனால் அதோட இசையமைப்பாளருடைய டாமினேஷன் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்கறது போனால் இசை மட்டும் தான் கேட்குறது, வார்த்தைகள் கேட்கல, அதனால ஞாபகம் வர மாட்டேன். ஆனால் அன்றைய பாடல்கள் இன்னும் வார்த்தைகள், ஒரு வார்த்தை நடுவில் ஒரு வார்த்தை சொன்னால் எந்த பாட்டு முதலாக சொல்ல முடியும். நீங்கள் நடுவில் ஒரு முதல் வார்த்தை சொன்னாலே பாட்டு முதல்ல சொல்ல முடியாது சுச்சுவேஷன். அதற்கு காரணம் வார்த்தைகள். அது அவன் சொல்றது வழக்கமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சிக்கன் எக் ஸ்டோரியா எக் சிக்கன் ஸ்டோரியா அந்த மாதிரி. அவன் சொல்றது இந்த இருக்கிற மக்கள் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, இப்படி இருக்கிற இசையமைப்பாளருக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா போய் செய்யணுன்றது தான். இன்னைக்கு கவிஞருடைய வார்த்தைகள் நம்ம மனதில் இருக்கின்றது. அவர் சொல்லாத வார்த்தைகளில் அவர் ஒரு திருக்குறள் போல. திருக்குறள் எடுத்தீங்கன்னா அதை சொல்லாத சப்ஜெக்ட் இருக்காது. அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும், ஒரு காதல்னா எப்படி இருக்கும், நட்புனா எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அரசியல் எப்படி இருக்கும். அவர் சொல்லாத வார்த்தைகள் இல்லை, சொல்லாத சப்ஜெக்ட் இல்லை. ஒரு திருக்குறளில் சொல்ல எல்லா விஷயத்தையும் தன் பாடலை சொன்னார். அதோட முக்கியம் எளிமையான முறை. இன்னைக்கு கம்பராமாயணம் படித்த எல்லாருக்கும் உடனே புரியாது. அதுலேருந்து புக்கு தான் அவரை படிக்க முடியும். ஆனால் பாமர மக்களும் புரியும்படி எளிமையான முறையில் பட்டித்தத்தையெல்லாம் அவர் பாடல் பேசுகிறார். அதற்கு காரணம் எம்ஜிஆராக இருக்கலாம், சிவாஜியாக இருக்கலாம். பட் பாடல் அவர் அதான் முக்கியம். அதான் ஒரு நாடோடி மன்னன் படம் வந்தபோது காலையில் 9 மணிக்கெலாம் செட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு எம்ஜிஆருடைய டைரக்ஷன் சொன்னாரா, இந்த படம் வெற்றி படத்தால் நான் மன்னன், தோல்வி எடுத்தால் நாடோடி. அந்த படம் நாடோடி மன்னன். வழக்கம் போல லேட், காலையில் கூட சொன்னாங்க அவங்க லேட்டாக ஒரு வாரம் வழக்கம் போல லேட்டாக வச்சார், தூங்கி எழுந்துட்டு வந்தார். அது கூட அந்த எம்ஜிஆர் வந்திருக்கோடனே கவிஞரை பார்த்து லேட்டாக சாரிங்க அப்படின்னு மன்னித்து விடுங்க. இல்லை நான் பாடல் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா. என்ன பாடல்னா தூங்காதே தம்பி தூங்காதே. அதாவது கவிஞருக்காக எழுதப்பட்ட பாடல் தான். அன்றைக்கி தான் அந்த ஒரு பெரிய கேப் வந்தது அவருக்கு எம்ஜிஆருக்கும். ஏன்னா நிறைய அவரை பற்றி நிகழ்வு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய கேப் வந்தோம். கவிஞருக்கு அமெரிக்காவில் கூட சொல்லணும்னு இவர் தான் அங்கிருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு, எல்லா செலவையும் எடுத்துக்கிறார். முக்கியமான இடத்துல இவரே பே பண்ணிட்டு இறுதி ஊர்வலம், கவிஞர் இறுதி ஊர்வலத்தில் எல்லாரும் பொதுமக்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி மேலே வைக்கிறாங்க. திடீர் அன்றைய முதல்ல வேஷ்டி மட்டி கொண்டு மேலே எழுந்து அவர் தலைக்கு தலையணையை வைத்து மக்கள் கவிஞரை பார்க்க வேண்டும், கடைசி முறையாக அவர் முகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அது அவருக்காக இல்லை, அவர் தமிழுக்காக, அவருடைய திறமைக்காக. அந்த திறமை அவர் கலைஞரோட கருத்து வேறுபாடு, எம்ஜிஆரோட கருத்து வேறுபாடு, அண்ணாவோட கருத்து வேறுபாடு. ஆனால் அனைவரும் அவர் மதித்தார்கள். எதற்காக? அவருடைய தமிழுக்காக, அவருடைய வார்த்தைக்காக. இந்த குணநலம், இந்த திறமை இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும், அரசியல் பண்பாடு தெரிய வேண்டும் தான் இன்னைக்கு அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த விழாவை நாங்கள் ஆர்வமுடன் அவருடைய பேச்சை கேட்க ஆசைப்பட்டு வீட்டில் கொடுத்துருக்கிறோம். நன்றி.